வலியற்ற வெரிகோஸ் வெயின் சிகிச்சை எளிய 30 நிமிட செயல்முறை 7847045678. திமுக கூட்டணியில் மக்கள் நீதி மையத்திற்கு ஒரு ராஜ்யசபா சீட்டு ஒதுக்கீடு செய்யப்பட்டிருக்கிறது. இது குறித்த கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் செய்தியாளர் லதா. வணக்கம் லதா, விவரங்கள். வணக்கம். வரக்கூடிய நாடாளுமன்ற தேர்தலை ஒட்டி திமுக கட்சியானது அந்த தொகுதி பங்கீடு உள்ளிட்ட பேச்சுவார்த்தையில் ஈடுபட்டு வரக்கூடிய ஒரு நிலையில் மக்கள் நீதி மைய கட்சியினுடைய தலைவராக கமல்ஹாசன் முதல் முறையாக தற்பொழுது சற்று நேரத்திற்கு முன்பாக அண்ணா அறிவாலயம் வருகை தந்து முதலமைச்சரை நேரில் சந்தித்து பேச்சுவார்த்தை நடத்தினார். இந்த பேச்சுவார்த்தையினுடைய இறுதியில் ஒரு ராஜ்யசபா தொகுதி ஒதுக்கீடு என்ற அடிப்படையில் அந்த உடன்பாடானது எட்டப்பட்டு கையெழுத்து பெறப்பட்டு இருக்கிறது. அந்த அடிப்படையில் பார்த்தோம் என்றால் சற்று நேரத்திற்கு முன்பாக கூட அந்த கட்சியினுடைய கமல்ஹாசன் செய்தியாளர்களை சந்திக்கையில் அந்த மக்களவை தொகுதியில் போட்டியிடவில்லை என்று தெரிவித்திருக்கிறார். அந்த அடிப்படையில் பார்த்தோம் என்றால் வரக்கூடிய 2024 மக்களவை தேர்தலில் பார்த்தோம் என்றால் தமிழ்நாடு, புதுச்சேரி ஆகிய இடங்களில் நாடாளுமன்ற தொகுதிகளில் அனைத்து நாடாளுமன்ற தொகுதிகளிலும் மக்கள் நீதி மைய கட்சியானது திமுகவுக்கு முழு ஆதரவு அளித்து பிரச்சாரங்களில் ஈடுபடும் என்றும், ஆனால் வரக்கூடிய 2025 மாநிலங்களவை தேர்தலில் மக்கள் நீதி மையத்திற்கு திமுகவானது ஒரு ஒதுக்கீடு, ஒரு தொகுதியானது, ஒரு இடமானது ஒதுக்கீடு செய்வதெனவும் முடிவு எட்டப்பட்டதாக தற்பொழுது அந்த அறிவிப்பானது வெளியாகி இருக்கிறது. ஏற்கனவே பார்த்தோம் என்றால் திமுக கூட்டணியில் மக்கள் நீதி மையம் கட்சியானது இணைந்து 3 தொகுதிகள் வரை கேட்பார்கள் என்று தெரிவிக்கப்பட்டது. அந்த அடிப்படையில் பார்த்தோம் என்றால் இறுதியாக ஒரு தொகுதி ஒதுக்கீடு என்ற நிலையானது எட்டப்படும் என்று எதிர்பார்க்கப்பட்ட ஒரு நிலையில் தற்பொழுது மாநிலங்களவை தொகுதியாக ஒரு இடம் ஒதுக்கப்பட்டு இருக்கிறது. மேலும் பார்த்தோம் என்றால் தமிழகம், புதுவையில் வரக்கூடிய தேர்தலை முன்னிட்டு மக்கள் நீதி மையம் பிரச்சாரம் மேற்கொள்ளும். திமுகவை ஆதரித்து முழுமையாக அந்த பிரச்சாரத்தில் ஈடுபடுவார்கள் என்றும், அந்த மாநிலங்களவை ஒரு இடம் ஒதுக்கீடு செய்யப்பட்டிருக்கிறது என்றும் தெரிவிக்கப்பட்டு இருக்கிறது. கடந்த 2019 நாடாளுமன்ற தேர்தலில் மக்கள் நீதி மையம் கட்சியானது தனித்து தேர்தலை சந்தித்து இருந்தார்கள். இதற்கிடையே வரக்கூடிய தேர்தலில் திமுகவோடு கூட்டணி அமைத்து அந்த பிரச்சாரங்களில் ஈடுபடுவோம் என்று அதிகாரப்பூர்வ அறிவிப்பின்படி தெரிவித்து இருக்கிறார்கள். சற்று நேரத்திற்கு முன்பாக அறிவாலயம் வந்த கமல்ஹாசன் இந்த பேச்சுவார்த்தைக்கு பிறகு தற்பொழுது செய்தியாளர்களை சந்திப்பின் போது இந்த அறிவிப்பானது வெளியாகி இருக்கிறது. முன்னதாகவே கூட்டணி பேச்சுவார்த்தை குழுவோடு முதலமைச்சர் பேச்சுவார்த்தை நடத்தி இருந்தார். இதற்கிடையே சற்று நேரத்திற்கு முன்பாக அறிவாலயம் வந்த கமல்ஹாசன் மேலும் அந்த கட்சியினுடைய பொதுச் செயலாளர் அருணாசலம், அதே போல செய்தி தொடர்பாளர் முரளி அப்பாஸ் உள்ளிட்டோர் வருகை தந்திருந்தார்கள். அவர்களோடு நடத்தப்பட்ட அந்த பேச்சுவார்த்தையின் இறுதியில் இந்த முடிவானது எட்டப்பட்டு தொகுதி உடன்பாடானது எட்டப்பட்டு இருக்கிறது. அந்த அடிப்படையில் ஒரு ராஜ்யசபா இடமானது ஒதுக்கீடு செய்யப்படும் என்ற அடிப்படையில் அந்த கையெழுத்தானது பெறப்பட்டு இருக்கிறது. விவரங்களுக்கு நன்றி லதா. வலியற்ற வெரிகோஸ் வெயின் சிகிச்சை எளிய 30 நிமிட செயல்முறை 7847045678. செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.